3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கல. இப்போ என்ன உங்களுக்கு? நான் எந்த வேலையும் செய்யலைங்கிறது பிரச்சனையா, இல்லை நான் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சது பிரச்சனையா, இல்லை எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலைங்கிறது பிரச்சனையா? சொல்லுங்க. எல்லாம் பிரச்சனை தான். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கல. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்குறாங்க, நான் என்ன சொல்றது? என் பையன் பாவம், குழந்தைங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு இப்போ குழந்தை பிறக்காது போலையே. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க. வாயை மூடிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்னடி விட்டா ஓவரா பேசுற? அப்பா அம்மா பேர் தெரியாத அனாதை நாய் நீ என்கிட்ட வாய் பேசுறியா? ஏதோ என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டானேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னையெல்லாம் நான் வீட்டில் சேர்த்துருக்கேன். இல்லைனா உன்ன மாதிரி அனாதைக்கெல்லாம் குடும்பமே கிடைச்சிருக்காது, தெரிஞ்சுக்கோ. அத்தை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ்ளோ வாய் பேசுறீங்களே, எங்க இதே கேள்வியெல்லாம் உங்க பையன் கிட்ட போய் கேளுங்க பார்க்கலாம். ஏய் வாய மூடுறி, நான் ஏன்டி என் பையனை கேட்கணும்? நீங்க மட்டும் இல்ல, இந்த சொசைட்டில இருக்க எல்லாருமே யாருக்காவது குழந்தை இல்லைன்னா ஈஸியா அந்த பொண்ணை குறை சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பையனை யாருமே எதுவுமே கேட்கறது இல்ல. குழந்தை பெத்துக்கிறதுல பசங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆனா பசங்களை யாருமே எதுவுமே கேட்கறது இல்லையே. இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே மாறப்போறது கிடையாது. உண்மையாலுமே ஒரு பையனுக்கே ஏதாவது குறை இருந்தாலும் அவங்கிட்ட போய் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆம்பளைங்க, நான் பொம்பளை. அதானே? அப்படிலாம் இல்லம்மா. ஓ அப்படியா? சரி, இன்னைக்கு ஆபீஸ் முடிச்சு உங்க பையன் வந்ததும் என் கிட்ட கேட்ட அதே கேள்வி அவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். வரட்டும், கேட்குறேன். பார்க்குறேன். மீனா, நைட் ஷோ படத்துக்கு போலாமா? மா என்னாச்சுமா? அது வந்து என்னத்த என்கிட்ட கேட்ட மாதிரி உங்க பையன் கிட்ட கேட்க முடியலல்ல? எனக்கு தெரியும் அத்த, உங்களால கேட்க முடியாதுன்னு. நீங்க மட்டும் இல்லை, இங்க முக்காவாசி பேர் பொண்ணுங்க கிட்ட தான் ஈஸியா கேட்டுடுறாங்க, பசங்க கிட்ட கேட்கறதுக்கு தயங்குறாங்க. என்னதான் ஈக்குவாலிட்டி, பையனும் பொண்ணும் சமம்னு பேசினாலும் இங்க சில விஷயங்கள்லாம் மாறாம தான் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. உங்க மாமியார் உங்ககிட்ட இதே கேள்வி கேட்டப்போ நீங்க அவங்களை எதிர்த்து ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. மாற்றம் நம்ம கிட்ட இருந்தா வரணும் அத்தை, புரிஞ்சுக்கோங்க.